அப்பான்னா இப்படி பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரை தவிர அவர் கட்சிக்காரரை தவிர யாரையாவது ஒருவரை நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. மாண்புமிக்க தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசினதற்கு 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் 3 ஆண்டுகள்னு. உங்களுக்கு யாருக்கும் ஐயா இருக்கா? இல்லை எடுத்துக்காட்டவா? பேசுனது இருக்கு. 1,00,000 போராட்டங்கள், 1,00,000 பிரச்சனைகளை இந்த 3 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது. இது நல்ல ஆட்சினா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க. 1,00,000 போராட்டங்கள், அது கூட எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம். இன்னைக்கும் போராட்டம் நடக்குது. ஒவ்வொரு மக்களும் தெருவில் என் வீடை இடிக்கிறாங்க, கரூர் போறாமா, பெருந்துறை போறாமா, ஓடியா அந்த மக்கள் நாங்கள் குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க. கேட்டா ஆக்கிரமிப்பு. அரசு ஆக்கிரமிச்சா சட்டம், அப்பாவி மக்கள் அவங்க ஆக்கிரமிச்சா குற்றம். இதெல்லாம் என்ன ஆக்கிரமிப்பு? ஏரியை ஆக்கிரமிச்சு, பள்ளிக்கரண ஏரிய இயற்கையின் அருங்கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும் பெருமக்கள். ஆக்கிரமிப்பை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதியா இருக்குது? என்ன இருக்குது? அரசு கட்டிடங்கள், நீதிமன்றங்கள், பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினது தான். நல்ல ஆட்சின்னு அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் கேட்கிறேன். நல்லாட்சி என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் நான் கேட்கிறேன்.